இயேசுவின் மந்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைய வேத ஆராய்ச்சி வழங்குபவர் சகோதரர் ஜான் பெஸ்லி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான வேத வசனம் நீதிமொழிகளின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். மாறுபாடுள்ளவன் கர்த்தருக்கு அருவருப்பானவன், நீதிமான்களோடே அவருடைய இரகசியம் இருக்கிறது. மாறுபாடான நினைவுகள், மாறுபாடான செயல்பாடுகள், பேச்சு ஒன்று செயல் ஒன்று. இந்த பைபிள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது நீதிமான்களோடு, தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிறவர்களே நீதிமான், தேவனோடு தங்களுடைய உறவை வைத்திருக்கிறவர்களே நீதிமான். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது அவர் வாழ்ந்தபடி வாழ்கிறவன் நீதிமான். நீதிமான் பயமின்றி விக்கனமின்றி கர்த்தரோடு நடக்கிறவன். மாறுபாடான இருதயம், யூதாஸ் காரியத்தை பார்க்கிறோம். ஆண்டவரோடு கூட நடந்தான், ஆண்டவர் செய்த எல்லா அற்புதங்களையும் கண்ணார கண்டான். ஆனால் அவன் ஆண்டவரிடத்தில் பேசினது ஒன்று, அவன் நடந்து கொண்ட விதம் ஒன்று. தன்னுடைய தேவைக்காக தேவனை காட்டி கொடுக்க துணிந்து விட்டான். நாமும் கூட இந்த கால வேளையில் நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக நாம் ஆண்டவரை விட்டு கொடுக்கிறவர்களாய் காணப்படக்கூடாது. சவுல் இஸ்ரவேலின் முதல் ராஜா. அவருடைய வாழ்க்கையில பார்த்தீர்கள் என்றால், ஆண்டவர் ஒரு காரியத்தை செய் என்று சொல்லும்போது அதை மாற்றி செய்கிறான். ஆண்டவர் சொன்னதை விட்டுவிட்டு மாறுபாடாக செய்கிறான். மாறுபாடுள்ளவன் கர்த்தருக்கு அருவருப்பானவன். ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையும் அப்படித்தானே. ஆண்டவர் கற்றுக் கொடுத்ததை செய்யாதபடி மாறுபாடான காரியங்களை செய்கிறவர்கள் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த கால வேளையிலே நாம் ஆண்டவரோடு கூட ஜெபிப்போம். ஆண்டவரே, நீதிமொழிகள் 3:6 சொன்னது போல, உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். உன் வழியெல்லாம் தேவனுக்கு பிரியமான பாதை, மாம்சீகத்தில் செயல்படக்கூடாது. ஆண்டவரிடத்தில் யோனா தீர்க்கதரிசி நினிவேக்கு போகிறேன் என்று சொல்லிவிட்டு அவனுடைய பிரயாணத்தை மாற்றிக்கொள்கிறான். ஆண்டவரிடத்தில் சொல்லுவது ஒன்று, செய்வது ஒன்று. நம்முடைய வாயின் வார்த்தை, நாம் பேசுகிற செயல்கள் வேறு விதமாகவும், நாம் நடக்கிற விதம் வேறு விதமாகவும். அழகாக பிரசங்கிப்பதினாலும் அழகாக போதிப்பதினாலும் அல்ல, வாழ்க்கை முக்கியம். வாழ்க்கை வாழ்ந்து காண்பிக்கிறவன் தேவனுக்கு உகந்தவன். நீதிமொழிகள் 1:33 சொல்லுகிறதல்லவோ, எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான். உங்க வாழ்க்கை அமைதியா இருக்கணும்னா ஆண்டவரோடு கூட எடுக்கிற தீர்மானங்கள், நாம் ஆண்டவரோடு கூட எடுக்கிற நல்ல தீர்மானங்கள், ஆண்டவருக்கு பிரியமான தீர்மானங்கள் நமக்கு வேண்டும். இதோ, தேவனை தன் பலனாக எண்ணாமல் தன் செல்வ பெருக்கத்தை நம்பி வாழ்கிற மனிதன் அழிந்து போவான். சங்கீதக்காரன் 52ஆம் சங்கீதத்தில் 7ஆம் வசனத்தில் கற்றுக் கொடுக்கிறார். இந்த கால வேளையில் நாம் ஆண்டவரோடு கூட பேசுவோம். நான் சொல்லுவதும் செய்வதும் என் தேவனுக்கு உகந்ததாயிருக்கட்டும். நான் உமக்கு பிரியமான பாதையிலே நடக்க, உமக்கு ஏற்ற வழியிலே நடக்க
தீமை துன்மார்க்கனை கொல்லும், நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளிகள் ஆவார்கள். ஆம், நாம் நீதியின் பாதையிலே, தேவனுக்கு உகந்த பாதையிலே, தேவனே உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, அதனால் மனுப்புத்திரர் உமது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைகிறார்கள். கர்த்தருடைய நிழலிலே வந்து அடையத்தக்கதாக உம்மை அறிந்தவர்கள் மேல் உமது கிருபையும், செம்மையான இருதயம் உள்ளவர்கள் மேல் உமது நீதியையும் பாராட்டியர்களும் என்று சங்கீதம் 36:10 சொன்னது போல ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கை வாழ்வோம். அவர்களோடு கர்த்தருடைய ரகசியம் இருக்கிறது, அவர்களோடு கூட தேவ உறவு காணப்படுகிறது. ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, உமது கிருபை எவ்வளவு அருமையானது. இந்த கிருபையை பற்றி கொண்டு உம்முடைய நீதியின் பாதையிலே நடக்க உதவி செய்யும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. ஆமென்.